அன்பான மக்களே, வழிபாட்டு தலங்கள் மீது குண்டு வீசக்கூடாது என்று ஒரு சட்டம் இருக்கிறது. ஆனால் அங்கே 100 ஆண்டுகளுக்கு மேலான பழமை வாய்ந்த மடுமாதா கோயிலிலே சிங்கள ராணுவம் குண்டு வீசி தாக்க வருகிறது. அதை அந்த கட்டிடத்தை அழிக்க வருகிறது. ஒரு வழிபாட்டு தலம் என்பதையும் தாண்டி ஒரு பழமையான சின்னம், அது தமிழர்களின் வழிபாட்டு தலம் பொக்கிஷமாக இருக்கிற மடுமாதா கோயில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அந்த தாக்குதலை தடுத்து தற்காத்து போகிறார்கள் தமிழீழ தேசிய ராணுவமான விடுதலை புலிகள். கவனித்து பாருங்கள் என் அன்பான மக்களே, அங்கே வழிபட்டுக் கொண்டிருந்த அகில உலகத்தையும் ரட்சித்து காக்கிற தேவமாதா, அந்த மடுமாதா, அந்த கோயிலின் பேராயராக இருந்தவர் அதை எடுத்துக்கொண்டு போய் பிரபாகரா இந்தாருங்கள், இந்த மாதா சிலையை பத்திரமாக பாதுகாத்து வையுங்கள் என்று என் தலைவன் பிரபாகரனிடம் கொடுத்தார். என் தலைவர் கொண்டு போய் கொடுத்தார். அந்த கோயிலை தாக்க விடாமல் தடுத்து நிறுத்தி போராடிய விடுதலை புலிகள், இந்த உலகத்தில் பயங்கரவாதிகள், அந்த வழிபாட்டு தலத்தை இடித்து சாம்பலாக்க வேண்டும், தரைமட்டமாக்க வேண்டும் என்று போரிட்ட சிங்கள ராணுவ வீரர்கள் தேசியவாதிகள் என்றால் எப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என் உறவுகளை. இப்படி ஒன்றா இரண்டா அடுக்கடுக்காக ஆயிரம் நியாயங்கள் என்னிடத்திலே இருக்கிறது. இதை வாதிட யாராவது ஒருவர் என்னோடு இந்த பூமி பந்திலே, இந்த இந்திய பெருந்தேசத்திலே ஒருவர் தயாராக இருக்கிறாரா? கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் இந்த தேசத்தில் இருக்கிற பெரும் பெரும் தலைவர்களுக்கு, தமிழீழ விடுதலையை எதிர்ப்பவர்களுக்கு, விடுதலை புலிகளை எதிர்ப்பவர்களுக்கு, அதற்கு தடை என்று போட்டு இவர்கள் தடுப்பவர்களுக்கெல்லாம் நான் எழுப்பியது 10,000த்திற்கும் மேற்பட்ட கேள்வி. ஒரு கேள்விக்காவது பதில் சொல்ல இந்த நாட்டில் இருக்கிற எந்த தலைவனுக்காவது துப்பும் வக்கும் தகுதியும் திறமையும் இருந்ததா? இல்லை. ஆனால் என் அன்பான மக்களே, உங்களுக்கு இன்னைக்கு நம் இனம் படுகிற துயரத்தையும் அவலத்தையும் சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. ஆனால் காலம் இன்னொரு நாள் உங்களிடத்திலே என்னை இணைக்கும், அப்போது நான் நிறைய விவரிப்பேன். அதற்குள் என் உறவுகள் அந்த முள்ளுக்கம்பில் இருந்து விடுபட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ஒன்றை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என் தலைவன் பிரபாகரன் என் இடத்தில் சொன்னதை மட்டும் மீண்டும் மீண்டும், என் தமிழ் சாதியை நாளை வலிமை மிக்க ஒரு தமிழினமாக மாற்றுகிற, உலகத்தில் மற்ற இனங்களைப் போல ஒரு சிறந்த இனமாக வாழ வைக்கப் போகிற புரட்சியாளராக இருக்கிற எழுச்சி மிக்க இளைஞர் கூட்டத்திற்கு முன்பு சில விஷயங்களை என் தலைவர் என்னிடத்திலே சொன்னதை உங்களிடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவதே மேலானது என்று போதித்த புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரின் பொன்மொழிக்கேற்ப, அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவதே மேலானது என்று வியட்நாமின் விடுதலைக்கு போராடிய ஹோசிமின் என்ற புரட்சியாளன் பேசிய அந்த வார்த்தைகளுக்கேற்ப, அடிமையாக வாழ்வதை விட வீரமாக சாவதே மேலானது என்று போதித்தான் என் தலைவன் பிரபாகரன். என் அன்பு தம்பி, சாக பயந்தவன் எப்போதும் தரித்திரமாகிறான், சாக துணிந்தவன் தான் வரலாற்றில் சரித்திரமாகிறான் என்று என்னிடத்திலே போதித்தார். அப்படி நம்மிடத்திலே சாக துணிந்து சரித்திரமான தலைவன் தான் அருமை தம்பி முத்துக்குமாரும் அவன் வழிவந்த 16 போராளிகள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அதே என் தலைவன் என்னிடத்திலே சொன்னார், வலிமையுள்ளவன் வெல்வான். எப்போதும் வன்முறைக்கு எதிராக ஓரளவுக்கு பரவாயில்லாத வன்முறை, ஓரளவுக்கு சுமாரான வன்முறை ஒருபோதும் வென்றதில்லை. வன்முறையை, பயங்கரவாதத்தை தாண்டிய வன்முறைதான் வெல்லும் என்று சொன்னார். இப்போது அந்த பயங்கரவாதம் வென்று நிற்கிறது. இது சிங்களனுடைய பயங்கரவாதம் அல்ல என் சொந்தங்களே. சண்டை இறுதிக்கட்டத்திலே தமிழனுக்கும் சிங்களனுக்குமாக இல்லை. தமிழனுக்கும் சிங்களனுக்குமாக இருந்திருந்தால் எப்படி அண்டை நாடுகள் எல்லாம் அண்டி அண்டியின் தமிழ் சாதி ஓடி பிழைக்கிறதோ, அப்படி ஒவ்வொரு சிங்களனும் கதறி அடித்து துடித்து ஓடி அண்டி மண்டிட்டு பிழைக்க ஓடி இருப்பார். ஆனால் இறுதி நாளிலே சண்டை தமிழனுக்கும் அகில உலகத்துக்குமாக மாறி போனது. தமிழ் தேசிய இனத்திற்கும் இந்த உலக நாடுகளுக்குமான சண்டையாக மாறி போனது. இன்னைக்கு இந்த உலக நாடுகள் எல்லாம் வெக்கி தலைகுனிந்து நிற்கிறது. என் தலைவனை தோற்கடித்து எப்படி நிர்வாணமாக நிக்க வைத்து என் பிள்ளைகளை 9 பேரை புறமுதுகில் சுட்டி சிங்களன் வீழ்த்தினாலோ, அப்படி நிற்கதையாக நிக்க வைத்து போர்க்களத்திலே எங்கள் தேசிய ராணுவத்தை வீழ்த்திய இந்த சர்வதேச நாடுகள் எங்களுக்கு பெற்றுத்தருவதாக சொன்ன சுதந்திரத்தை பெற்றுத்தர முடியாது. பெற்றுத்தருவதாக சொன்ன சம உரிமை அதிகார பயிர்களை வாங்கித்தர வக்கில்லாது நாதியற்று நிற்கிறார்கள். சோறு தராதவன் எங்களுக்கு சுதந்திரம் தருவான், நம்புங்கள் தமிழர்களே என்று சொன்னவர்கள், எங்களுக்கு சாப்பாடு தராதவன் சம உரிமை தருவான் என்று போதித்தவர்கள், எங்களுக்கு ஆடையின்றி எங்களை நிர்வாணமாக நிற்க வைத்த அந்த சிங்கள இனவெறி நாய்கள் எங்களுக்கு சம உரிமை தருவார்கள் என்று சொன்னவர்கள், எங்களை சமாதானப்படுத்தியவர்கள்
இன்னைக்கு நிற்கதியாக வாய்மூடி மௌனமாக நிற்கிறார்கள். ஆனால் வரலாறு எங்களை எப்போதும் துரோகம், எங்களை எதிரிகளை விட எங்களை வீழ்த்திய துரோகிகள் தான் இங்கே வலிமை மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள். என் உடன் பிறந்தவர்கள், என் உடன் உணவுண்டவர்கள், என் உடன் உறங்கியவர்களே எங்களுக்கு துரோகம் செய்து வீழ்த்தியிருக்கிறார்கள். ஆனால் என் சொந்தங்களே, வரலாற்றில் எப்போதும் துரோகம் வென்றதாக செய்தி இல்லை. ஒரு நாள் அந்த துரோகத்தை வீழ்த்தி என் இனம் வெல்லும் என்பது சத்தியம். என் தலைவன், என் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் என்னிடத்திலே சொல்வது, என் அருமை தம்பி, நம் இடத்திலே எப்பவுமே வரலாற்றில் உண்மையும் நேர்மையும் சத்தியமும் தோற்றதாக செய்தி இல்லை. நம்மிடத்தில் உண்மையும் நேர்மையும் சத்தியம் இருக்கிறது, அது ஒருபோதும் தோற்காது என்று என் இடத்திலே சொன்னார். என் அன்பான உறவுகளே, அதையே உங்களுக்கு சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன். நம்மிடத்திலே நிறைய உண்மையும் சத்தியமும் நேர்மையும் இருக்கிறது, அது ஒருபோதும் தோற்காது. வரலாறு நம்மை வெற்றி பெற்ற வீர இனமாக, மானமுள்ள மரத்தமிழர் கூட்டமாக, சிங்கள இனவெறியை வீழ்த்தி சிங்களனை, நம் இனத்தை வீழ்த்திய சிங்களனை வீழ்த்தி தமிழன் தனக்கான தாயகத்தை வென்றெடுத்தான் என்ற பெருமைமிக்க வரலாற்றை பதிவு செய்யும் நம்பிக்கையோடு செல்லுங்கள். நாளை உங்களுக்கான களம் காத்திருக்கு. இருகரமும் உயர்த்தி கலகமாட வாருங்கள். நன்றி, வணக்கம்.